கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். இன்றைக்கு 8வது நாள் என்னுடைய தலைப்பாக இருக்கிறது. 8வது நாள், கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கிறார். கர்த்தர் எங்களை என்ன செய்யலைங்க? பார்க்கவில்லை. இன்றைக்கி நிறைய மக்கள் மத்தியில் அது பேசும் பொருளாகவே இருக்கிறது. கடவுள் எங்கெங்க எங்களை பார்க்கலைங்க, கண் திறக்கலைங்க, கடவுள் எங்களை கண்டுக்கலைங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தலைப்பு தான் இன்றைக்கு. ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஆனால் அங்கே சொல்லும்படியான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 43 வசனம் வரையில் அது பகுதியை அங்கே குறிக்கிறது. அதாவது மார்க் 5:35 43 வசனம் வரையில், அதாவது கடைசி வரையில் அது சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதில் என்ன அப்படின்னா, இயேசு பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு இடங்களில் அவர் போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய நோக்கத்தை மக்கள் பயன்படுத்துகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அப்போது அந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கிற இந்த நாளில் அந்த வார்த்தை எப்படியாய் 1ஆம் அதிகாரத்திலேருந்து வந்து பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டுக்கு வந்தார். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள இப்படி ஆரம்பிக்குது அந்த பகுதி. அப்போது எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் சேவை செய்கிறார், ஊழியத்தை செய்கிறார். வியாதிகளை மாக்குறார், பிசாசுகளை துரத்துகிறார், மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இதை மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்போ என்ன இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் அப்படின்னா, கர்த்தர் எங்களை பார்க்கலை அப்படின்ற ஒரு காரியத்தை இதில் ஒரு தலைப்பாக இருக்குது. எப்படி பார்க்கலை அப்படின்னா, இதில் பாருங்கள், ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, முதலாவது காரியம் 5:22-23 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். இது நல்ல காரியம்தான். அதாவது வேண்டினா ஜெப ஆலய தலைவர், ஜெப ஆலய தலைவர். நாமும் கூட அடிக்கடிக்கு நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம சில நேரத்தில் கஷ்டம்னா, ரொம்ப கஷ்டம்னா வந்து போகிறோம், இல்லை சந்தோஷமாக இருந்தால் வந்துட்டு போகிறோம். மற்ற நேரமெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்கிறதில்ல. நமக்கு என்ன, ஏதாவது நடந்துன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? ஒதுங்கிடுறோம். நாமளும் அடிக்கடிக்கு இந்த ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் ஜெபாலய தலைவராக இருக்கிறான். அவன் வந்து தேவனை பணிந்து கொள்கிறான். இயேசுனார் ஊழியத்தில் செய்து கொண்டே போகிறார், அங்கே போயினே இருக்கிறாரு. நிறைய இடத்துல போகும்போது அவன் வந்து பணிந்து ஒரு காரியத்தை கேட்குறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவர் மேலே விட கையை வச்சா அவள் சுகமாயிடுவார். நல்லா கவனிக்கணும். முதல் காரியம் வேண்டுதல். நாம் எப்போ வேண்டுதல் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 65 2வது வசனமோ என்னவோ நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்லுவார்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல என்ன செய்வார்கள்? வருவார்கள். அப்போ ஜெபத்தை கேட்குறவர். நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபத்தை கேட்க மாட்டார், அவர் என்ன பிரயோஜனம் அப்படி ஒரு ஜெபம் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அது மறுநாளே கிடைக்கும் அப்படின்னாக்கா சில நேரத்தில் வராது. ரொம்ப அவசரம்னா கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களாக இருந்தால் உடனடியாக எமர்ஜென்சியில் போய் சேர்த்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து அனுப்பிச்சிடுவான். கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்னா எல்லா டெஸ்ட்டுகளும் வெளியிலே எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்த்து பெட்டில் போட்டேன்னா காசு வரப்போகுது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காசு வருது, அதனால் இனி 10 நாளைக்கு இருப்பா, உள்ளவே இருந்து எல்லா டெஸ்ட் எடுப்பா அப்படின்னா அதுக்கு பணம் பில்லு வந்துகிட்டே இருக்கும், டெய்லி பில்லு கட்டினே இருக்கிற கதை. இப்போ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் எல்லாத்தையும் வெளியிலே எடுத்துக்கிட்டு உள்ளே சேர்க்க வேண்டிய ஒரு காலம் வரும்போது கட்டாயம் சேர்ப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் சில ஜபங்கள் உடனடியாக வந்து நமக்கு என்ன ஆகணும், கிடைச்சிடணும் அப்படின்னா கிடைக்காது.
கர்த்தர் நம்மளை பார்க்குறார். இது ரொம்ப அவசியம் தானா? இவர் கேட்குற ஜெபம் ரொம்ப அவசியமா? இவருடைய விண்ணப்பம் அவசியம் தானா? வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றுகிறதா இருக்குதா அப்படின்னு நல்லா கேட்பார். அந்த விண்ணப்பத்துக்கான கால சூழ்நிலை, அப்போது இவர் என்னத்துக்காக பண்ணார், இது பண்ணுற நோக்கம் என்ன, இந்த நோக்கத்துக்கு இவர் என்ன காரணம் வச்சுக்கிறாரு, எதுக்காக இந்த காரணம் அப்படின்னெல்லாம் அவர் பார்த்து தான் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கு. உடனடியாக கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் விண்ணப்பம் பண்ணினான், வேண்டுதல் பண்ணிட்டான். ரெண்டாவது காரியம் பாருங்கள், அதே 5:24 வந்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர் அவனோடு கூட போனார். அவனோடு கூட என்ன செய்தாருங்க? போனார். நல்லா கவனிக்கணும். அதாவது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இது ஒரு சம்பவம். இப்போ முதல் சம்பவம் என்ன? அவன் வேண்டுதல் பண்ணான், அவனோட போனார். நம்ம வேண்டுதல் பண்ணால் நம்மளோட ஆண்டவர் முன்னும் பின்ன நடக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் போக மாட்டார், அப்படியெல்லாம் இல்லை. வேண்டுதல் பண்ணால் நம்ம கேட்பார், என் கூட வாங்கினா வருவார், என்னோடு கூட இந்த காரியத்துக்கு உதவி செய்யணும்னா உதவி செய்வார். ஆனால் இப்போ பாருங்கள், அவர் சொல்லிட்டாரு, போகிறார். இப்போ போகிற, சரி வாப்பா போகலாம், உன் மகளை சுகமாக்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இப்போது வருகிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் என்ன நடக்குது? திரளான ஜனங்கள் இப்போ போகிறார். இப்போ நம்ம கூட ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், யாராவது ஒருத்தர் நிற்க வச்ச, ஐயா கொஞ்சம் அவசரமாக பேசணும் இல்லைங்க அப்படின்னா உடனே நின்று கொஞ்ச நேரம் பேசுகிறோம். சரி, அவர் காரியம் ஏதோ அவசரம் போல இருக்குது, கொஞ்ச நேரம் நின்று கேட்குறோம், போகிற காரியம் சரி வர இருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இங்கே என்ன நடக்குது? கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை. இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ நடுவில் ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதி, 12 வருஷம் ரத்தப்போக்கு உள்ள ஒரு சகோதரி. அந்த அம்மா வந்து இவர் தொடுறாங்க, நெருக்கிறாங்க, இவர் போய் தொட்டாங்க. தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது, வெளியில் போகுது, பின்னாடி போகுது. அவங்க கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதோ ஒரு வல்லமை போகுது, யாரும் என்னை தொட்டாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யாரும் என்னை தொட்டது அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவரை பரியாசம் பண்ணுறாங்க? இல்லை, என்னை யாரோ தொட்டாங்க, உணர்வோடு கூட தொட்டாங்க, உண்மையோடு தொட்டாங்க, அதாவது ஏக்கத்தோடு தொட்டாங்க, வைராகியத்தோடு தொட்டாங்க, விசுவாசத்தோடு தொட்டாங்க. அல்லேலூயா. தொடுதல் ரொம்ப அவசியங்க. ஜெபத்தும் கூட அதுதான். நம்ம நினைக்கிறோம் ஜெபனா அட விடுப்பா, அவர் சும்மா விட, நம்ம உட்காந்து அப்படியே சோத்திரம் பண்ணி அப்படியே காலை ஆட்டிக்கின்னு அப்படியே உட்காந்து, அதுக்கப்புறம் ஒரு கொட்டாய் ஓட்டுக்கின்னு அப்படி எழுந்துக்கின்னு அப்படி வந்துக்கின்னு அப்படி போனை பேசிக்கிட்டு அப்படி தண்ணியை குடிச்சிட்டு அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமே. அது மாதிரி இல்லை. அந்த தொடுதல் உண்மையாய், உத்தமமாய், அதாவது விசுவாசமாய், ஏக்கத்தோட, தாகத்தோட இருக்கணும். அந்த தொடுதல், அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அது பின்னாடி பவர் அப்படியே பின்னாடி போகிறது. அந்த அம்மா எங்கேயோ தூரமாக்குறாங்க, அங்கே போய் சுகமாக்குற காரியத்தை நடக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த போகிற வழியில் இந்த வேலை நடக்குது. இது முடிஞ்ச உடனே இப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது? மார்க் 5:36 வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்போ கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை வார்த்தை, ஆனால் அவர் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பார்த்தாரு, இவன் என்ன கேட்டாரோ அதை மனதில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது 35 பாருங்கள் என்ன சொல்கிறாரு. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். இப்போ அவர் வேலையில் நடுவில் ஒரு வேலை வந்துடுச்சு. அந்த வேலைக்காக இவர் நின்ட்டார். அந்த அம்மாவுக்கு சுகம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு பவர் கிடச்ச உடனே, ஆரோக்கியம் அடைந்த உடனே அவர் சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போது வீட்டிலேருந்து 4 பேர் வராங்க. ஐயா உங்கள் மகள் இறந்துட்டாங்க, ஏன் இப்போ இனிமேல் போதகர் வருத்தப்பட போகிறார்? அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? இது எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? மகள் செத்து போயிடுச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு தான் இந்த மகனை பார்த்து சொன்னார். 36வது வசனத்தில் என்ன சொன்னார்? நீ என்ன செய்யாத, பயப்படாதே, எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்போ கர்த்தர் பார்க்கலன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த பார்க்கலன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் பார்த்துட்டாரு, கூட நடக்கிறாரு, ஆனால் நடுவில் வேற ஒரு வேலை வந்துச்சு, இவனுடைய காரியம் நிற்குது, ஆனால் இந்த காரியத்தை முடிச்சுட்டு உடனே ஐயா அவர் வரத்துக்குலாம் இறந்துட்டாங்கன்னு உடனே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கலன்னா கூட ஆண்டவர் நம்ம சொன்னதெல்லாம் என்ன பண்ணுறாருங்க? மனசில் வச்சிருக்கிறார். அதனால தான் அவனை பார்த்து சொன்னார், மகனே பயப்படாதே, நீ எப்படி இருக்கணும்?
விசுவாசமாய் உள்ளவனாயிரு, நான் அதை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த மூணாவது காரியம் அதுதான். ரோமர் 4:18 கூட ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை இப்படி பேசுவார். ரோமர் 4:18 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் ஒரு சம்பவம் அழகாக பேசுவாரா. அதாவது ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிற ரோமர் 4:18 வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அந்த வசனம் நல்ல வசனம், நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒரு வசனம். அவர் என்ன சொல்கிறாருங்க? ரோமர் 4:18 என்ன சொன்னார் அந்த வசனம்? என்ன பண்ணுறார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு கூட அவன் என்ன செய்தான்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே பயப்படாத, விசுவாசமாக இருந்தோடனே அவன் தைரியமாகிட்டான். இப்போ ஆண்டவர் பார்க்கலன்னு ஒரு வேளை யோசிச்சிருப்பா, முன்னாடியே வந்திருந்தா கூட கர்த்தருக்கு சோத்திரம் என் மகன் பழிச்சிருப்பா. அம்மா கடவுள் பாருங்கள், நமக்கு செய்ய வேண்டிய வேலையை அவருக்கு போயிட்டாரு, அவருக்கு போய் செஞ்சோன்னு அந்த அம்மா சுகமாயிட்டாங்க, என் பிள்ளை மறித்து போச்சேன்னு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை பார்க்கலை அப்படின்னா கூட இவன் சொன்னதை, இவன் வேண்டுதல் பண்ணினதை அவர் மனதில் வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவப்பிள்ளை, நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை கர்த்தர் என்ன விட்டுட்டார். இல்லைங்க, காலம் வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆவரமா போகுமா முடியுமா நடக்குமா அப்படின்னு. ஆனால் உன் ஜெபத்தை நீ எப்படி செஞ்சுட்டு போனாலும், ஒரு விசுவாசமாக செஞ்சாலும் ஏதோ ஏனாதானமாக செஞ்சாலும், ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் ஜெபத்துக்கு இன்னைக்குனா கூட என்னைக்கு ஆகிலும் ஒரு பலனை கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் மனசில் வச்சுக்கிட்டாரு. நீ கேட்ட அந்த விண்ணப்பத்தை ஜெபத்தை மனசில் வச்சுக்கிறார். ஒரு பார்க்காத மாதிரி இருந்தால் கூட அந்த நேரம் வரும்போது, மகனே உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? யோவான் சானகன் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாம் என்ன பண்ணுறான், அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஊழியம் செய்கிறான், வருஷம் வருஷம் போய் ஊழியம் செய்கிறான், சீட்டு உழுது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல, பாப்பா என்ன கோயிலுக்கு போய் என்ன கேட்ப, ஆமாம் ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல, நானே கஷ்டப்படுறேன், நான் என்ன தசம்பா கொடுக்குது, நான் என்ன காணி கொடுக்குறது, நான் என்ன அந்த கோயிலுக்கு கொடுக்குது இப்படின்ற மேலே. அப்படி இல்லாமல் அவன் முகம் கோணாமல் அவனும் மனைவியும் 2 பேரும் அருமையான சேவை செய்யும்போது மனதில் வைத்திருந்த அந்த மனதான காரியம் அவன் கடைசியாக போய் ஆராதனைக்கு போது மூலையிலேருந்து தேவதூதன் சொல்கிறான், யோவான் சானகனே உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிற, உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவருடைய கரத்தில் சொல்கிறார். சகரியாவுக்கு அந்த வார்த்தை வருது பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் யோவான் சானங்க பிறகுறார். யோவான் சாருடைய தாய் தகப்பனுக்கு சொன்ன வார்த்தை இது. அப்போது நல்ல கவனிங்க, அவன் அந்த இடத்துல போய் நிற்கும் போது சகரியாவை எலிசபெத்துக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறார். யோவான் சானங்க நிச்சயமாக பிறக்க போகிறா அப்படின்னு. அப்போது காலம் கடந்தாலும் உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசமாக இருங்க, கட்டாயம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். விசுவாசமாக ஜெபம்ங்கன்னா கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனால் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணீர் விட்டு போகிறேன், அந்த கண்ணீருக்கு ஒரு நாள் பலன் கண்டாயம். ரோட்லேயோ நாட்டிலையோ வீட்லேயோ குடும்பத்திலையோ வேலையிலையோ வியாபாரத்திலையோ போக்கிலையோ வரத்திலையோ எல்லா இக்கட்டிலையோ கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4வது காரியம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நினைவில் வைத்துள்ளார். 4வது காரியம் மார்க்கு 5:42 அழகாக சொல்கிறார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயது உள்ளவளாக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க? பிரமித்தார்கள். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அற்புதம் நடந்தது. நீங்கள் அற்புதத்தை என்ன செய்யுங்க? எதிர்பாருங்கள். இந்த ஜெபத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள். இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, ஒருவேளை என்னைக்கு செய்வார் அப்படின்னு எதிர்பாருங்க. எதிர்பார்ப்போடு ஜெபிங்க. காலம் ஒரு நாளும் உன்னை ஏமாத்தாது, ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை ஒரு வசனம் இப்படி அழகாய் சொல்லுது. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் அருமையான வார்த்தை. என்ன சொல்கிறாருங்க? பிரதித்துவமாக இதில் என்ன சொல்கிறாரு? ஒரு சம்பவத்தை விளக்கமாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருங்க? அத்திமரத்தின் கீழிருந்து கண்டேன் என்று மாத்திரம் நீ விசுவாசிக்கிறாயே. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை நீ ஜெபம் பண்ண இருக்கிற, இதிலும் பெரிதானவர்களை கட்டாய் என்ன செய்வாய்? காண்பாய். காலம் வரும். ஆனால் நம்ம கர்த்தரை பார்க்கல, என்னை விட்டுட்டாரு, அவங்களுக்கு இப்படி வச்சுட்டாரு, இவங்களுக்கு அப்படி வச்சுட்டாரு, நான் மட்டும் இப்படி ஆகிட்டேன், என்னை மட்டும் ஏன் அப்படி வச்சுட்டாரு, அந்த குடும்பம் பாரு, அவனை பாரு, இவனை பாரு, இவளை பாரு, இதெல்லாம் சொல்லியிருப்போம்.
ஆனால் அதெல்லாம் மறந்துடுங்க. நீ விண்ணப்பம் பண்ணிட்டு போகிறதா, இந்த விண்ணப்பத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் பதில் வரும். அல்லேலூயா. அது ஜீவனாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், பிள்ளை பேராக இருக்கலாம், அல்லது எதிராளியுடைய சத்ருவை முறியடிச்சிருக்கலாம். எப்போன்னு தெரியாது. அந்த காலத்தில் வரும்போது கர்த்தர் உன்னை உணர்த்துவார். அல்லேலூயா. நீ மறக்காத, விசுவாசமாக வா. ஆண்டவர் சொல்கிற கர்த்தர் உன்னை பார்க்கலன்னு சொல்ல, ஆனால் நீ ஜெபம் பண்ணிட்டு போகிற இதெல்லாம் கேட்டு மனசில் வச்சிருப்பார். காலம் வரும்போது அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி. இந்த மாலை வேளையில் கூட நாங்கள் பார்த்த அந்த வேத பகுதியில் நீங்கள் எங்களை பார்க்காது போல இருக்கலாம், ஆனால் நாங்கள் கேட்ட, நாங்கள் செபித்த, நாங்கள் விண்ணப்பம் பண்ணின எல்லாவற்றையும் மனதில் வைத்து அதற்கான பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நீர் அப்படியான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம்.